ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள், இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் நமக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவணி மாதம் அப்படிங்கிறது 17/8/2024 ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 16 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஸோ சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வராரு. அதாவது சிம்மத்தில் சஞ்சாரம் பண்ணுற ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. விருச்சிக ராசிக்கு சிம்மம் அப்படிங்கிறது கரெக்டாக 10ஆம் வீடாக பார்க்கப்படுது. 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடு. ஸோ அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே 10ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்றதுனால பொதுவாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாகவே இருக்குது. பொதுவாக சூரிய பகவான் சிம்மத்துக்கு எப்போ போனாலுமே ஆல்மோஸ்ட் ஒரு 12 ராசியில் ஒரு 9 ராசிக்கிட்ட நல்லாவே இருக்கும். எதனால் அப்படின்னா சிம்மத்துடைய ஓனரே சூரிய பகவான் தான். ஸோ ஹவுஸ் ஓனரே அந்த ஹவுஸுக்கு போகிற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். ஸோ அங்கே போனார் அப்படின்றதுனால எல்லா பாவத்திலேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய 6, 8, 12ஆம் பாவமாக வந்தது அப்படின்னா மட்டும்தான் அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை தாண்டி மீதி எல்லா வீடுமே ஃபேவரபுளான ஒரு வீடாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு செட் ஆகிற மாதிரியான ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அதுக்கப்புறமா சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு, அப்புறமா கும்பம். ஸோ இது எல்லாமே ஃபேவரபுளான ஒரு இந்த எல்லா ராசிக்குமே ரொம்ப ஃபேவரபுளான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. கொஞ்சம் சுமாராக இருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி, அதுக்கப்புறமா மகரம் அண்டு மீனம், இந்த 3 ராசிக்கு மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அது எதனாலனா இந்த 6, 8, 12 வருது அப்படின்றதுனால தான். ஸோ 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கரெக்டாக 10ஆம் வீட்டுக்கே போயிருக்காரு. 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கிற அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் நல்ல வேலையில் தான் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ஸோ பொதுவாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கர்ம பாவமும் அந்த 10ஆம் பாவம் தான். ஸோ பூர்வ ஜென்மம், இஹ ஜென்மம், இந்த மாதிரியான டைமில் நம்ம பண்ண பாவம் புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு இதுக்கு பூர்வ ஜென்மம் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ அக்யூரண்ட்டாலாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அந்த ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியத்துக்கு தகுந்த தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம். நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம், எந்த அளவுக்கு ஃபெயிலியராக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம மெஜாரிட்டியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேடி கொடுக்கும். மெஜாரிட்டியாக ஃபெயிலியரில் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் இன்னும் ஃபெயிலியருக்கு போகும். ஸோ இதுதான் கர்மகாரகன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இது பொது பலன். ஸோ மாணவர்களுக்கு, அதாவது படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ விருச்சிகத்துலேருந்து 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டில் போயிட்டுருக்காரு. ஸோ குரு பார்வையும் விருச்சிகத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால பொதுவாக நல்லாவே படிப்பாங்க. படிப்பு விஷயத்தில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் 6ஆம் அதிபதி செவ்வாய் குரு கூட இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து இருக்கார் அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கிளவராகவே இருப்பாங்க. அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதமே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு மாதமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரியான நிறையா நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் அது நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஸோ இதுதான் வேலை செய்கிறவங்களுக்கு. அடுத்தது கல்யாணம், அந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு கரெக்டாக மாறுறாரு. அதாவது உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு கேத்து கூட சேர்றாரு. ஸோ அதனால் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுது, அந்த டிபார்ட்மெண்ட்டு மட்டும். ஸோ இப்போதைக்கு இல்லாமல்
சுக்கிரன் வந்து அடுத்து கரெக்டாக அவருடைய ஜென்மம் வீடாமே வந்து துலாவில் வருவார். அது நமக்கு 12ஆம் வீடாக இருந்தாலுமே அது அவருடைய சொந்த வீடு, கரெக்டாக 7ஆம் அதிபதி அப்படின்றதுனால அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த நவம்பர் மாதத்தில் நடக்காது. செப்டம்பரில் நடக்காது. அதுக்கப்புறமா அக்டோபர் நவம்பரில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த கல்யாணம் விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் புஷ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி குழந்தை சேம் 5ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு டைமாக தான் பார்க்கப்படுது. பட் ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்றதுனால மேபி சான்சஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உங்களுக்கு குரு அந்த 5ஆம் அதிபதி ராகு கேத்து கூட இல்லாமையோ இல்லை 6, 8, 12லையோ இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இது எல்லாமே டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். அடுத்தது வந்து இந்த மாதம் ஏதாவது பிரச்சனை இருக்கா விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. பட் ஆனால் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு அப்புறம் கரெக்டாக மிதுனத்துக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுனம் அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் வீடாக பார்க்கப்படுது. 8ங்கிறது மறைவு ஸ்தானம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கரெக்டாக எப்போனா செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ உங்களோட ஹெல்த் மேலே நீங்கள் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசி பலன் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம தனுசு ராசி பலனை நம்ம சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.